ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஆல்ஃபிரட் ஜிஜோ என்பவருடைய முதலாவது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் பிள்ளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து தூய அவருடைய கனிகளை குடையில் நிறைவாக பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே இந்த பிள்ளைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது பேபி என்பவருடைய உடல் நலத்திற்காக குறிப்பாக படுகின்ற துன்பத்திலே இறைவன் அவருக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்றும் அந்த வலிகளை கஷ்டங்களை தாங்குகின்ற சக்தியை இறைவன் கொடுத்து பராமரித்து உடனிருந்து இவரை வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே இவருக்காக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையாம் திருவை தூய்மை மிகு மூவொருவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. நாம் தூய அவனுடைய ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து இந்த மூவொருவருடைய விழாவை கொண்டாடுகிற நாளிலே இந்த மூவொருவருடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய இறை சமூகத்தை, நம்முடைய நாட்டை, இந்த உலகை, திரு அவையை, நாட்டு மக்களை, நாட்டு தலைவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் அதன் வழியாக காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பணிகளை முன்னெடுத்து செல்லவும் நாம் மூவரினுடைய உடனிருப்பிலே அனைத்து காரியங்களை செய்ய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரா
இறைவனின் செம்மறியே தந்தையின் நித்தியமாக ஜீவித்த மகனே உலகின் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வி தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவர் எம் மீது இறங்குவே இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர் ஒருவரே ஆண்டவர் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோமாக தந்தையே இறைவா உண்மையின் வார்த்தையும் புனிதப்படுத்தும் தூயாமையாரை உலகுக்கு அனுப்பி வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றென்றும் உள்ள மூவரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றில் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 32 முதல் 34 மற்றும் 39 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகள். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதரை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்தது உண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரல் ஒலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களிடமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், பலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 33.
சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லி ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையை நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள், மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களிலும் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வரை. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அன்னையாம் திரு அவை மூவரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த மூவரு இறைவனை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அது ஒரு மறைபொருளாக நாம் இருப்பதை பல நேரங்களில் நாம் உணர்கின்றோம். நாம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அது கடினமாக விளக்குவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரே இறைவன் 3 ஆட்களாக இருப்பதை பார்க்கிறோம். இங்கே 3 பேருக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை இருப்பதை நாம் படித்திருக்கின்றோம். சிறிய மறைக்கிளை வகுப்பிலிருந்து நாம் படித்திருக்கின்றோம். இந்த மூவர் இறைவனை பற்றி நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பல இடங்களிலே இந்த மூவர் இறைவனுடைய பிரசன்னம் அங்கே வருவதை பார்க்க தொடக்க விவிலியத்திலே தொடக்க நூல் முதல் கடைசி வரை கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது இந்த உலகை படைக்கின்றார். இறைமகன் இயேசு மாத்தியாக இருக்கின்றார். ஆவியானவரும் அங்கே பிரசன்னமாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் இன்று வரை இந்த மூவர் இறைவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருப்பதை பார்க்கின்றோம். படைப்பவராக, பாதுகாப்பவராக, வழிநடத்துவராக இந்த 3 பேரும் இருக்கின்றார்கள். அதே போல இந்த ஆபிரகாமோடு காட்சி கொடுக்கின்ற 3 பேரும் அங்கே காட்சி கொடுக்கின்றார்கள். இறைமகன் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் அங்கே 3 பேருடைய பிரசன்னம் இருப்பதை பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு அவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக, நீங்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். தூய பவுல் இந்த மக்களுக்கு தன்னுடைய கடிதங்களை எழுதுகின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவியாருடைய அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடு உரித்தாக என்று எழுதுகின்றார். எனவே தான் நம்முடைய திருப்பலி தொடங்கும் முன்பு நாம் எல்லா நேரங்களிலும் இந்த மூவர் இறைவனை நாம் இணைத்து நாம் சொல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மூவர் இறைவனை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த தண்ணீரை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் எப்படியெல்லாம் இருக்கிறது? அது திரவமாக இருக்கிறது, பனிக்கட்டியாக மாறுகிறது, அதே போல ஆவியாக மாறுகிறது. இது 3 நிலைகளையும் அடைகிறது. ஆனால் ஒரே காரியம், தண்ணீர் இந்த 3 நிலைகளிலும் இருக்கிறது. அதே போலதான் இந்த தந்தை, மகன், தூய ஆவியாருடைய இவருடைய உடனிருப்பு பிரசன்னமும் இப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இந்த மூவர் இறைவனை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாக இந்த மூவர் இறைவன் இவர்கள் ஒற்றுமையினுடைய சின்னமாக, அடையாளமாக விளங்குகின்றார்கள். இந்த 3 பேருக்கும் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறது. அந்த இடத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, பிளவுகள் இல்லை, அங்கே பொறாமை இல்லை. எல்லாரும் ஒற்றுமையோடு இணைந்து இருக்கிறார்கள். நீ செய்கின்ற பணி முதன்மையானது, நான் செய்கின்ற பணி கடினமானது என்று யாருமே அங்கே மோதிக்கொள்ளவில்லை. எல்லாருமே ஒற்றுமையோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற சமூகத்திலே கடவுள் இந்த உலகை படைத்த பொழுது ஆண் பெண் என்று மட்டுமே படைத்தார். ஆனால் இன்று நம்முடைய சமூகத்திலே எத்தனை பிளவுகள்,
ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நாம் பிளவுகளை உண்டாக்கி இருக்கிறோம். இன்று நம்முடைய சமூகத்திலே நாம் முன்னேறவில்லை என்றால், அமைதி இல்லை என்றால், நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை. நாம் பல்வேறு நிலைகளிலே பிளவுபட்டு இருக்கின்றோம். எனவே நாம் ஒற்றுமையோடு இணைந்து வாழ வேண்டும். கடவுள் இந்த உலகத்தில் எல்லாரையும் அவருடைய சாயலாக பாவனையாக படைத்தார். எல்லாரும் ஒரே மாதிரியாக படைக்கவில்லை. ஒருவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது என்றால் இன்னொருவருக்கு இன்னொரு ஆற்றல் இருக்கிறது. எனவே இவையெல்லாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது அந்த ஒரு சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இங்கே கடவுள் படைக்கின்றார், இறைமகன் இயேசு பராமரிக்கின்றார், தூய ஆவியானவர் வழி நடத்துகின்றார். எனவே அதே போல நாம் நம்முடைய குடும்பங்களிலே அந்த தந்தை, தாய், பிள்ளைகள் இவர்கள் எல்லாருமே அவரவருடைய பணியை செய்கின்ற பொழுது அங்கே இணக்கமாக ஒற்றுமையோடு பயணிக்க முடியும். அதை கடந்து நீ செய்கின்ற பணி முதன்மையானது, நான் செய்கின்ற பணி தரம் குறைந்தது என்று சொல்லி நாம் அங்கே பிளவை ஏற்படுத்தினோம் என்றால் அங்கே ஒற்றுமையாக இருக்க முடியாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே பணி பகிர்வு இருக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3 பேருமே அவருடைய பணிகளை பகிர்ந்து கொள்கிறார். ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணியை முழுமையாக செய்கின்றார். ஆக்குகின்ற பணி, வழிநடத்துகின்ற பணி, அழிக்கின்ற பணி, அல்லது அந்த பராமரிக்கின்ற பணி, வழிநடத்துகின்ற பணி, ஒவ்வொரு அவருடைய பணி. தந்தை கடவுள் என்ன செய்கிறார்? அவர் மேலிருந்து ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்கிறார்? அதை என்ன செய்ய வேண்டும்? படைத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு காரியங்களும் அதன் நேரத்திலே அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். இறைமகன் இயேசு என்ன செய்கின்றார்? அவர் இங்கே மனிதனாக மக்களோடு வந்து அவர் மக்களை என்ன செய்கிறார்? பராமரிக்கின்றார். நீங்கள் இவ்வாறு வழிநடக்க வேண்டும் என்று மக்களை பராமரித்து மேன்மையான ஒரு வழியை நோக்கி அவர் நம்மை வழிநடத்துகின்றார். தூய ஆவியானவர் இறைமகன் இயேசு சென்ற பிறகு அவர், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை நிறைவுண்மையை நோக்கி வழிநடத்துவார். எனவே அந்த முழுமையை நோக்கி, நிறைவை நோக்கி, அந்த மையத்தை நோக்கி அவர் உங்களை வழிநடத்துவார். எனவே ஒவ்வொருடைய பணிகள் என்பது வித்தியாசமானது. எனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை நிறைவோடு அவர்கள் முழுமையாக செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, நம்முடைய குடும்பமாக, சமூகமாக நாம் பணி செய்த தளங்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நான் அதை முழுமையாக, என்னுடைய ஆற்றலை நான் முழுமையாக ஈடுபடுத்தி அதை செய்கின்றேனா என்று சிந்திக்க வேண்டும். எனக்கு கொடுத்த ஒரு பணி, பொறுப்பு, சிறிய பொறுப்பாக இருந்தாலும் அதை நான் முழுமையாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அந்தந்த காரியங்களை முழுமையாக செய்கின்ற பொழுது அங்கே எளிமையான விதத்திலே எல்லா காரியங்களையும் நிறைவுக்கு கொண்டு வர முடியும். அங்கே வளர்ச்சி என்பது மிக எளிதாக அமைந்து இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த முழுமைக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த மூவரு இறைவன், அங்கே முழுமை இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிற பல இடங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய குடும்பங்கள் நிறைய நிகழ்வுகள் இருக்கும். எல்லாம் என்ன செய்வாங்க? அது ஒரு ஒத்த நம்பரை பார்ப்பாங்க, அப்படிதானே? திருமணத்தில் பார்ப்பாங்க, என்னது பொண்ணு பார்க்க போனோன்னா 3 பேர் போவாங்க அல்லது 5 பேர் போவாங்க. அதே போல் திருமணத்திற்கு விருந்துக்கு கூப்பிட போவாங்க, என்ன செய்வாங்க? 5 பேர், 9 பேர், 7 பேர், இப்படி எல்லாமே ஒரு நம்பர். அது அவர் முழுமையாக பார்க்கின்றார்கள். நம்முடைய திருவை, நம்முடைய சமூகத்திலே 3 என்பது முழுமையாக இருக்கு. எல்லாமே வீட்டில் பால் காய்ப்பாங்க, பால் விடுவாங்க, என்னது 3 முறை தான் விடணும், அப்படிதானே? 1 2 3, அதுக்கு மேலே விட்டாச்சுன்னா நெய் சத்தம் போட்டுருவாங்க. அதே போல் 3 பக்கத்தில் தீ போடுவாங்க, அப்படிதான். எல்லாமே 3. அதே போல் என்னது 3 பேர் இந்த பால் விடுவாங்க, எல்லாமே 3 ஆகும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு காரியம். அதே போல் வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, 3 பேரை கூப்பிடுவாங்க, அல்லது 5 பேரை கூப்பிடுவாங்க, அல்லது 7 பேர், அல்லது 9 பேர், அப்படிதானே? அப்போ இவையெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்? இது ஒரு முழுமை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கே மூவொரு இறைவன் தம திருத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள். எனவே நாமும் முழுமையை நோக்கி பயணிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்?
நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை, நிறைகளை சொல்லி நாம் அதை குற்றம் சுமத்தி நாமும் முன்னேறாமல் பிறரையும் முன்னேறாமல் நாம் அழித்து கொண்டே நாம் இருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய எண்ணத்தில் இருக்கின்ற குறைகள், எல்லா இடத்திலும் குறைகள் உண்டு. எனவே அந்த குறைகளை, நிறைகளை நாம் தேர்ந்து தெளிய வேண்டும். என்னிடத்தில் இருக்கின்ற குறைகள் என்ன, என்னிடத்தில் நிறைகள் என்ன? குறைகளை களைந்து நாம் நிறைவை மட்டும் பார்த்து அதை வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? முழுமையை நோக்கி நாம் பயணிக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீடுகளிலே இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களிலே நாம் முழுமையை பார்க்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் நாம் ஏன் முழுமையை பார்க்க தவறி விடுகின்றோம்? எனவே நாம் முழுமையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். என்னுடைய லட்சியம் என்ன, என்னுடைய எதிர்நோக்கி என்ன, அதுதான் அதை நோக்கி நாம் பயணிக்கின்ற வேண்டும். அதை பயணிக்கின்ற பொழுது என்னுடைய எதிர்மறையான விமர்சனங்கள் இவற்றையெல்லாம் படிக்கற்களாக மாற்றி நாம் பயணிக்கின்ற பொழுது அங்கே உண்மையிலே நாம் இந்த மூவர் இறைவன் எவ்வாறு முழுமையாக நிறைவுள்ளவர்களாக இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவர்களாக மாற முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மூவர் இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த மூவர் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அவருடைய வாழ்வின் படிப்பினைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த ஒற்றுமை, பணிப்பயிர்வு, முழுமையை நோக்கி நாம் பயணிப்பது, இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுகின்ற பொழுது உண்மையிலே நாமும் மூவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும், மாற முடியும். அதற்கான மரம் வேண்டி இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்து
நாளிலே இந்த மூவர் இறைவன் எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை முறை எங்களுக்கு என்ன காரியங்களை கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் இன்று மறைவுரை வழியாக நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். மூவர் இறைவன் எங்களோடு இருக்கின்ற பொழுது எதுவுமே எங்களை செய்ய முடியாது, எதுவுமே எங்களை அசைக்க முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து மூவர் இறைவனை இடைவிடா அந்த ஆற்றலை, உடனிருப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த மூவர் இறைவன் எவ்வாறு ஒற்றுமையோடு தங்களுடைய பணிகளை பகிர்ந்து முழுமையை நோக்கி அவர்கள் வாழ்ந்தார்களோ, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடும் எங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக முழுமையாக செய்ய வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை உமது அருளினால் நிரப்பியருளும். உமது மூவர் இறைவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது நிறைவாக தங்குவனமாக. அதன் வழியாக இந்த முழு ஊரடங்கு காலங்களிலே நீர்தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், நாங்கள் ஒவ்வொருவரும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படவும் பாதுகாப்போடு வாழவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை அடையவும் குணமடையவும், மருத்துவமனைகளிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர்தாமே நல்ல மருத்துவராக உடனிருந்து அவர்களை தொட்டு ஆசீர்வதியும், இவர்களுக்கு நம்பிக்கை மிகுதிப்படுத்தும். அன்பு ஆண்டவரை, நாங்கள் பயப்படாமல் அச்சப்படாமல் நாங்கள் தொடக்க நிலையிலே நாங்கள் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளவும், நாங்கள் ஒருவேளை நோயினால் பாதிக்கப்பட்டோம் என்றால் உடனடியாக சென்று மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொள்ளும். மருத்துவருடைய அறிவுரையிலே வழிகாட்டுதலில் நாங்கள் வாழ வேண்டிய அருளை தாரும். அதன் வழியாக மிக விரைவாக விடுதலை பெற வேண்டிய அருளை எங்களுக்கு தந்தருளும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் நாட்டு மக்களை, உலக மக்களை ஆசீர்வதியும். இந்த பெருந்தொற்றினால் அவதிக்குள்ளாகி இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்னும் அடுத்த அலையினால் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற பதற்றத்தோடு அச்சத்தோடு எதிர்காலத்தை நோக்கி ஒரு பய உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீர்தாமே எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, அன்பு ஆண்டவரே, சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும் என்று சொன்னது போல நீரும் எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி மிகுதிப்படுத்தும். அதன் வழியாக நம்பிக்கையோடு வாழவும், நாங்கள் இந்த சூழல்களை எதிர்கொள்ளவும், நாங்கள் அறிவியல் பூர்வமாக நாங்கள் இருக்கவும், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி சுய பரிசோதனை உட்படுத்தி நாங்கள் இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரை, மருத்துவர்களை, காவல்துறையினர்களை, செவிலியர்களை, அரசியல் தலைவர்களை, நாட்டு அதிகாரிகளை, நாட்டு தலைவர்களை ஆசீர்வதி. அவர்கள் நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், அதே போல் நோயிலிருந்து மக்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கவும், நல்ல தரமான மருந்துகளை கண்டுபிடித்து அதை மக்களுக்கு தடுப்பு மருந்துகளாக கொடுத்து அதை தங்களுடைய சுய லாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு, சுய நோக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு, உலகத்திலே எது நல்ல பலனை கொடுக்கிறது, எந்த தடுப்பு மருந்து தடுப்பூசி நல்ல பலனை கொடுக்கிறதோ அதை நாட்டு தலைவர்கள் அதை ஏற்று அதை உடனடியாக இறக்குமதி செய்து மக்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய நல்ல சிந்தனைகளை கொடுத்தருளும், நல்ல திட்டமிடுதலை கொடுத்தருளும். அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதியும். இன்னும் இந்த வேலையில்லா நாட்களிலே தங்களுடைய அன்றாட நாட்களை கழிக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு இனங்கண்டு கொண்டு அவர்களுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டிய அருளை பொழிந்தருளும். இன்னும் இந்த காய்ச்சலினால், பல்வேறு நோய்களினால் மருத்துவமனைகளிலே வீடுகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என வேலைக்காக, படிப்பிற்காக வெளிநாடுகளிலே ஊர்களிலே இருக்கின்றவர்கள் பாதுகாப்போடு இருக்கவும், அவர்கள் பாதுகாப்போடு பணிகளை செய்யவும் உமது பிரசன்னம் அவர்கள் எடுத்துவதாக. அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது பிரசன்னம், ஒவ்வொருவருடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாறிபல் எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையொட்டி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகும் ஒரே ஆண்டவராகும் இருக்கின்றேன். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதை உம்மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறையியல் ஒருமையை மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் செராபீன்களும் மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையினை ஒருதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிவாளர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினராகிய இவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிமுறையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்களை பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே,
அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, அதாவது இந்த கோவிட்-19 அந்த நோயிலிருந்து நம்முடைய பங்கிலும் பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே நாம் ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். வீடுகளில் இருக்கின்றவர்கள் கவனமோடு இருக்கவும், அதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கான ஜெபிப்போம். அதே போல பல வேளைகளிலே நாம் அந்த கோவிட்-19 அந்த ஆய்வு டெஸ்ட் எடுப்பதற்கு நாம் பயப்படுகின்றோம். அதாவது தொடக்கத்திலே பெரும்பாலும் சொல்லுகிறார்கள் 95% இதனால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதை தொடக்கத்திலே நாம் கவனித்துக் கொண்டோம் என்றால் சரி செய்து விடலாம். இறப்புக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் பலரும் என்ன செய்கிறோம், நாம் 2-3 வாரங்கள் கழித்து நாம் என்ன செய்கிறோம், நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம். எனவே நம்முடைய உடலில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நம்ம உடனடியாக நாம் என்ன செய்யலாம், மருத்துவரை அணுக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கிலை திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையிலே அந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் நமக்கு கோவிட்-19 அந்த பரிசோதனை முகாம் நடைபெற இருக்கிறது. எனவே நம்முடைய பங்கிலை யாராவது உங்கள் சந்தேகம் இருப்பின் அல்லது எனக்கு இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அந்த நாளிலே வந்து அந்த நேரத்திலே வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம். அது இலவசம்தான், காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எனவே அஞ்ச வேண்டிய தேவையில்லை. இது எடுப்பதற்கு அது வலிக்கும் ஒன்றுமில்லை. நானே 3 முறை டெஸ்ட் எடுத்தாச்சு அப்படிதானே. அதனால் டெஸ்ட் எடுப்பதற்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் என்ன செய்யவும், நமக்கு தேவைப்படி நாம் அதை ஆய்வு செய்வது, நம்முடைய உடலை பராமரிப்பது என்பது நமது கடமை. எனவே நாம் அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். எனவே அஞ்ச வேண்டாம். யாருக்கான சந்தேகங்கள் அல்லது எனக்கு எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக அந்த நேரம் அது சொல்லப்படும். எனவே நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் குறிப்பாக நான் அதை சொன்ன உடனே நீங்கள் எனக்கு அந்த உங்களுடைய பெயர்களை அன்பின் வழியாகவோ அல்லது நான் எடுக்க விரும்புகிறேன் என்று அந்த எண்ணிக்கை தெரிந்தால் அது நன்றாக இருக்கும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கோரிக்கொள்ளுகின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார்.